வந்துட்டா புள்ளைய பாக்குறதுக்கு. புள்ள வேண்டாம் தானே போன சொல்லுண்ண. இப்ப என்ன புதுசா பாசம் பொத்துக்கிட்டு வருது. பிள்ளைய பார்த்துட்டு தான் போவேன். ஒத்த கல்ல நின்றுகிட்டு இருக்கா. யாரு என் பிள்ளைய பாக்குறது? எவ்வளவு என் பிள்ளைய பார்க்க வேண்டாம். என் பிள்ளைய போட்டுட்டு போனாவா தானே, அம்பானு விட்டுட்டு போனாதானே. தாய் இல்லாத பிள்ளைய அண்ணன் மாதிரி விட்டுட்டு போயிட்டு என் பிள்ளைக்கு வேணும் பார்த்துட்டு தான் போவேன் நின்றுட்டு இருக்கா. யாருக்கு வேணும் இவா பாசம்? யாருக்கு வேணும்? என் பிள்ளைக்கு நான் இருக்கேன், என் தம்பி மாதிரி இருக்காங்க, எல்லாமே என் கிங்ஸ் இருக்கா. இவன் எதுக்கு பார்க்கணும்? ஒண்ணு பார்க்கணும் அவசியம் இல்ல. எவ்வளவு என் பிள்ளைய பார்க்கணும் அவசியம் இல்ல. தேவையில்ல. போயிட்டு பிள்ளைய பார்க்க வந்திருக்கா. என்ன பார்த்தா பைக்கு வாயில் எனக்கு வந்துடும். இல்லை என்ன பார்த்தா எப்படி தெரியல இவளுக்கு. நானும் கோபப்படக்கூடாதுன்னு பார்த்தா கண்ணு முன்னாடி வந்து நிக்கா. என் வாழ்க்கையில இவளை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். எவ்வளோ யாரு பிள்ளைய பார்க்கறது? இருப்பாரு பழக்க போயிடுறதா நல்லது. எப்படி இங்க வந்த? நீ எதுக்கு இப்ப இங்க வந்தேன்னு கேட்டேன். தம்பி பார்த்து எடுத்துக்க வருது. சும்மாவே உன் பின்னாடி முன்னாடி பிடிச்சி சுத்துறேன்னு சொன்னாங்க. போடி வெளியில, போடி வெளியில. யாரோ யார் முந்தானியும் பிடிச்சி சுத்தன அவசியம் இல்ல. அங்க நிக்க முடியல. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அதான் வந்தேன். டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், வெளியில போடி. ஐயோ, இப்ப மட்டும் உனக்கு பார்த்து எடுத்துக்க வருது. நான் இன்னும் உன் பின்னாடி சொல்லி விட்டுட்டேன் நினைப்பானுங்க. நினைச்சாதான் என்னவா, நான் உங்க பொண்டாட்டி தானே. ஓ, பையன் துளி விட்டு போச்சான்னு கேட்க. புருஷனை பார்த்தா காதல் தான் வரணும், பயம் வரக்கூடாது. அது காதலியா இருக்கணும், நல்ல பொண்டாட்டியா இருக்கணும். அப்ப தாண்டி உன் மேல எனக்கு காதல் வரும். பொண்ணதெல்லாம் ஏட்டிக்கு போட்டியா பண்ணிக்கிட்டு பேச்சு வரல உனக்கு. என்ன அதிகமா பேச வச்சத பல்லான்னு அறிஞ்சுவேன். நீ என் வெளியில போயிட்டா உனக்கு நல்லது. நீங்க பாருங்க, நான் ஒண்ணும் வரல. அத்தைதான் உள்ள போய் இருன்னு சொன்னாங்க. பேசுறதுல வந்து போயிருக்காங்க, உள்ள போய் இருன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னா உனக்கு எங்கடி போச்சா அறிவே? என்ன என்ன பார்த்து விடுறீங்க? அவங்க சொன்னா உனக்கு எங்கடி போச்சா அறிவே? என்ன? ஆமாடி, என் வீட்டு இருக்கும் போது உன் பின்னாடி வந்த என்ன உன்னை பொண்டாட்டியா நினைச்சேன். அதனால உரிமை எடுத்துக்கிட்டேன். எப்ப நான் தூக்கி வளர்த்த பயில முன்னாடி என்ன தலை புனிய வச்சியா? அது மட்டும் இல்ல, செம்பிளிங்கையாவே வந்து தீர்ப்பு சொல்ற அளவுக்கு நீ பண்ணி வச்சியா? அப்பமே நீ பொண்டாட்டிக ஸ்தானத்தை இழந்துட்டடி. இப்ப நீ எந்த மண்ணு இல்ல, எவளும் இல்ல. ஒரு பொம்பளை பத்து வலிஞ்சிட்டு போறவங்க இந்த சாணிலடி. அப்படி பேசுவேன். என் தம்பிகளுக்கு நல்ல அண்ணனா இருந்தனும் இல்லையோ, உனக்கு நல்ல புருஷனா வேண்டி நடந்துகிட்டேன். ஒரு புருஷனை நான் உனக்கு எந்த குறைய வைக்கிறேன்னு என் மனசுக்கு தெரியும். காதலா இருக்கட்டும், மரியாதையா இருக்கட்டும், பாசமா இருக்கட்டும், ஒரு மனைவிக்கு என்ன கொடுக்கணுமோ அதை சரியா கொடுத்தேன்டி. ஏன்னா செம்பளிங்க வம்சண்டே. கட்டினவளுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சவங்கடி. என்னல பாதிய பார்த்தேன், சரிசமான உரிமையை கொடுத்தேன். நீ வேலைக்கு போகிறது எனக்கு பிடிக்காதுன்னு இல்ல, வேலைக்கு போனா உனக்கு பாதுகாப்பு இல்லைன்னுதான். இசையை எப்படி பாதுகாத்ததோ அப்படி உடனே நான் பாதுகாத்தேன். ஏதோ என் தம்பிங்க சின்ன பையன் வாங்கிட்டு ஏதோ நடந்துக்கிட்டானுங்கன்னு நான் உனக்கு கட்டின அத்தனை தூக்கி எடுத்துட்டு போயிட்டிய. நீ என்ன நம்பி வந்தியா, இல்ல என் தம்பிகளை நம்பி வந்தியா சொல்லு. அப்படினாலும் அவனுக்கு சுண்டிக்கா பயிலுங்க. அவனுக்கு ஏதோ சொன்னாங்கன்னு போயிருக்க வேலை தேடி. தப்புதானே சொல்லிட்டேன், மன்னிப்பு கேட்டல. மன்னிப்பு கேட்டா நான் பட்ட அவமானம் இல்லைன்னு போயிருமா? நான் பட்ட அவமானத்தை திரும்ப எடுக்க முடியுமா சொல்லு. இந்த சுண்டைக்கா பயிலுங்க நான் இன்னும் அவன் காதலோட இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு என்ன நக்கல் பண்ணி வச்சுக்கிட்டு அழைதானுங்க. ஓப்பனும் அண்ணனும் கையில கிடைக்க இன்னைக்கு கண்ணு துண்டமாக்கிறதுக்கு குறி வச்சுக்கிட்டு அழைதானுங்க. நீ அவன் பெத்த புள்ளன்னு தெரிஞ்சோ நான் எந்த போகப்படும் கிட்ட நான் காட்டல. நானும் காட்டியதா தெரிஞ்சுக்கொண்டே மூச்சு மோரைய முடிக்கல. வெளிப்படி. சாரி சொல்லிட்டா? அதுக்கு மேல நான் என்னதான் பண்ணணும்? என் முகத்துல முழிக்க கூடாது, என் முன்னாடி வந்து நிக்க கூடாது. என் குடும்பத்துக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இதுக்கு வேணா நின்னுகிட்டே இருக்க போ. இல்ல, இப்ப உடனே வெளியில போனா அத்தை நம்ம என்ன சண்டை போட்டோம் நினைப்பாங்க. நீங்க என்ன திட்டி அனுப்பிட்டீங்கன்னு நினைப்பாங்க. பரவாயில்ல, இனி நான் எல்லாரும் முன்னாடி அப்படிதான் காட்டிக்க போறேன். போ. முழுசா நஞ்சதுக்கு அப்புறம் முக்கால் இருக்கு, அதை தெரிஞ்சு பச்ச பொண்ணை கண்ட எனக்கு ஆவாதுன்னு போ. இங்க ஒரு கட்டு தான் இருக்கு, இங்க ரெண்டு பேரும் படுக்க முடியாது. அதான் சொல்றல, இங்க ஒரு கட்டு தான் இருக்குது. பரவாயில்ல, நின்னுகிட்டு இருக்க. எனக்கு என்ன, நின்னுட்டே நின்று எனக்கு என்ன வந்திருக்கு. எவ்வளவு நேரம் நிக்க முடியுமோ நில்லு.
படு வந்து படு. படுத்துட்டியா? ஆமாங்க, ரொம்ப கால் வலிச்சது, அதான் வந்து படுத்துட்டேன். ரொம்ப நேரமா நின்னுக்கிட்டே இருந்தேன்ல, அதான். பரவாயில்லங்க, நீங்க தூங்குங்க. என்னங்க, கொஞ்சம் தள்ளி படிக்கலா? கீழே தான் விழணும். நான் படிச்சுக்கிடுவேங்க, கீழே விழ மாட்டீங்க. ஓத்த கிளப்பிட்டு போயிடாத. இல்லைங்க, நான் ஒட்டுல படுத்திருக்கேன், அதான் இப்ப சரியா போச்சு. கொஞ்சம் தூங்கிட்டேன்னா நான் தூங்குனா எப்படி தூங்குவேன்னு உங்களுக்கு தெரியும். என் தூக்கத்தை பத்தா உங்களுக்கு நல்லா தெரியுமே. இல்லைங்க, நான் தூங்க ஆரம்பிச்சா எப்படி தூங்குவேன்னு உங்களுக்கு தெரியாதே. 7 காலையில கிடந்து கத்திக்கிட்டே கிடப்பா. நீங்க என்ன அவ்வளோ எழுப்புவீங்க, அப்பவுமே நான் எந்திக்க மாட்டேன், அப்படி கிடந்து தூங்குவேன். அதான் ஒட்டில படுத்து நான் பாட்டுக்கு நல்லா தூங்கி கீழே கீழே விழுந்துட்டேன்னா அதுக்கு இல்லைங்க, நான் விழுந்த கூட பரவாயில்ல. ஏதாவது அடிக்கடி பட்டுச்சுன்னா வெளியில இருக்க அத்தை இல்ல, என்னன்னு கேளுங்களேன். ஓத்த கிளப்பிட்டு போயிடாத. ஐயோ, இது உங்க நல்லதுக்கு தாங்க. அடிக்கடி பட்டுச்சுன்னா அவைய எல்லாமே தப்பு தப்பா தான் பாப்பாவ. நமக்குள்ள ஏதோ நடந்து அதுல ஏதோ காயம் பட்டுச்சுன்னு நினைச்சு விடுவாவ. பண்ணாட்டியை சத்துக்கவே மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு உள்ள போனா இவ்வளவு பெரிய வேலை பார்த்து விட்டுருக்கான் அப்படின்னு உங்களை தப்பா நினைப்பாங்க. அதுக்குத்தான் முன்னெச்சரிக்கையா சொன்னேன். என்ன சொல்ல சரிதானங்க? அதான் சொல்லுத கொஞ்சம் தள்ளி படுங்கன்னு. முடியாது, அப்படி விழுந்துட்டு போ. நீங்க வேணா அப்படியே இருந்துட்டு போங்க. மறுபடியும் என் புருஷனுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏற்கனவே நான் பண்ணது போதாதா? அதனால நீங்க அப்படியே படுங்க. எப்படி தூங்கணும்னு எனக்கு தெரியும். எப்படி தூங்க போறா? எப்படி தூங்குதே மட்டும் பாருங்களேன். நீயா எந்திரிச்சிட்டா உனக்கு நல்லது. நீ தொட்டா நான் விழுந்துருவேன்னு எனக்கு எவ்வளவு நினைச்சிட்டல நீ? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்க பொண்டாட்டி. பொண்டாட்டியா? பொண்டாட்டிங்க ஆப்போசிட்ல தலைக்குனிய விடாம பாத்துக்காதாண்டி பொண்டாட்டி. என்ன தலைக்குனிய வச்சுட்டு உன் இஷ்டத்துக்கு ஒத்த தள்ள போய் நிக்கணும் போனவா தானே நீ? புருஷனா? என்னடி உரிமை இருக்கு என்கிட்ட உனக்கு? என்கிட்ட இனி உனக்கு எந்த உரிமை இல்ல. அவனை திட்டம்னா ஒப்பம் கேளு. என்னங்க இப்படி பேசுறீங்க? நீங்க என் புருஷன், எனக்கு உரிமை இருக்குது. எப்ப நீ படித்தாண்டு நீ அப்பவே உரிமை அத்து போச்சுடி. படித்தாண்டி போனல அப்படியே போயிடும். நான் ஒண்ணும் கிங்ஸில் மாதிரி கிடையாது. என் இன்னொரு முகத்தை நீ பார்த்தது இல்லையா? சாகுற வரைக்கும் ஏன் எடுத்து பார்க்க மாட்டேன். தண்டனை கொடுத்தது போதும். ஒரு பொண்ணு, ஒரு மனைவியா நான் எவ்வளவு இறங்கி வரணுமோ அவளை இறங்கி வந்துட்டேன். அப்படி ஒண்ணு நான் பெரிய தப்பு எதுவும் பண்ணல. எனக்கு நம்பிக்கை இல்ல, அந்த ஒண்ணுதான் நான் செஞ்ச தப்பு. இன்னைக்கு நாள் இந்த வீட்டை விட்டு போக வேண்டியது இருக்கு. அன்னைக்கு போய் கஷ்டப்பட வேண்டாம், அதுக்கு முன்னாடி நாமளே போய் ஒரு வேலையை தேடிக்கணும்னு நினைச்சேன். நான் அப்படி ஒண்ணு பெரிய தப்புலாம் பண்ணல. அப்படியே தப்பு பண்ணிருந்தாலும் அதுக்கான தண்டனையே எனக்கு கிடைச்சது. திரும்ப ஏன் இப்படி தண்டிக்கிறீங்க? போதும், இந்த ஒரு வாரம் நான் பட்ட தண்டனையே போதும். தனிமையில நான் பட்ட பாடு போதும். எனக்கு இனி யாருமே இல்லைன்னு நான் கதறி கதறி அழுதது போதும். உங்களுக்கு என்ன, அப்பா அம்மா தம்பி மகா எல்லாரும் குடும்பமா இருக்கீங்க. ஈஸி எனக்கு தண்டனை கொடுத்து வெளியில அனுப்பிட்டீங்க. ஆனா என் நிலைமை யாராவது யோசித்து பார்த்தீங்களா? இந்த ஒரு வாரம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தேன். ஒரு வாரத்துல அந்த புருஷங்க பாசம் இருக்குன்னு பார்த்தேன். ஒரு துளி கூட அவங்களுக்கு இல்ல. கணவன் மனைவின சண்டை சச்சரவு வரத செய்யும். ஹீரோ சண்டே வராத மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? செப்பலிங்கையான்னு சொன்னீங்களே, அவரே ஒரு மனைவி கிட்ட சண்டை போட்டு ஒரு வருஷம் பிரிஞ்சிருந்தாரு. அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியுமா? என்னடி உளறிக்கிட்டு இருக்க? அப்படிலாம் எப்பவும் கட்டி உருண்டுகிட்டே இருக்கிற புருஷன் முன்னாடி இந்த மண்ணுல யாருமே இல்ல. புருஷன் முன்னாடினா சண்டை சச்சரவு வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதா புருஷன் முன்னாடி. ஒருத்தருக்கு மட்டுமே தண்டனை கொடுக்கிறதுக்கு பேரு புருஷன் முன்னாடி இல்ல. நீங்க உங்க குடும்பமா சந்தோஷமா இருந்துட்டீங்க. ஆனா நான் எப்படி இருக்கேன்னு ஒரு நிமிஷம் யோசித்து பாத்தீங்களா? அது சரி, சம்பளிங்கய்யா சண்டை போட்டு இருந்தாலும் உனக்கு எப்படி தெரியும்? உங்களை வேற சம்பளிங்கய்யா பாதுகாப்பு கொடுக்க சொன்னாரு. நீங்க என்ன பண்ணீங்க? 2 இருமாட்டு தறி பையில கொண்டு வீட்டு வாசல்ல நிப்பாட்டி இருக்கீங்க. இருக்கு நிம்மதியா போச்சது. முடி
கிங்ஸ் வந்தானா? வந்தாரு. அவர் வந்தாரு. வந்ததும் அந்த இடுமாட்டு தலைப்பையெல்லாம் வெளியே அனுப்பினாரு. அப்பதான் அவரு சொன்னாரு, புருஷன் முன்னாடி சண்டை சச்சரவு எல்லாம் வரதான் செய்யும், மறுபடி அன்பால என்னைய தான் பார்க்கணுமே தவிர அப்பமும் திமிரையும் ஆணவத்தையும் காட்டக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும்னு சொன்னாரு. அதனாலதான் உங்ககிட்ட நான் இவ்வளவு இறங்கி வந்தேன். உங்க தம்பி சொன்னாரு, அண்ணன் அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் பேசுவாரு, கொஞ்சம் கோவக்காரரை விட்டு கொடுத்து போங்க மைனின்னு சொன்னாரு. அப்பெல்லாம் ஒட்டிக்கிட்டே ஒன்னா அனுநியமா ஐக்கியமா இந்த தம்பதிகள்ல யாருமே இந்த உலகத்துல கிடையாது. ஏ எடல கூட நியூஸ்ல கேட்டிருப்பீங்களே, 70 வயசு பாட்டி டைவர்ஸ் வாங்குனாங்கன்னு. அவங்களுக்கு எத்தனை பேர பிள்ளைங்க தெரியுமா? அவங்க என்ன இத்தனை வருஷம் அனுநியமா ஐக்கியமா இல்லாமலாம் இத்தனை வருஷம் கடந்து வந்திருப்பாங்க. புருஷன் பொண்டாட்டினா சண்டை சச்சரவு ஊடலு கூடலு எல்லாம் இருக்கதான் செய்யும். எல்லாம் இருக்கிறதுக்கு பேருது புருஷன் பொண்டாட்டி. அப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டிக்கிட்டு அனுநியமா இருக்கிற மாதிரியே காட்டிட்டு இருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நான் உங்க மேல படுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்ல. இனி சத்தியமா உங்க பக்கத்துல கூட நான் வர மாட்டேன். உங்க தம்பி சொன்னாருங்கக்காக தான் வந்தேன். உங்களுக்கு என் மேல உண்மையான பாசம் இல்ல. இல்லவே இல்ல. வீட்டு வெளியில போனதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லன்னு நல்லாவே தெரியும். எங்க அப்பாவும் எங்க அண்ணனும் உங்களுக்கு துரோகி துரோகின்னு சொல்றாங்களே, அவங்க எங்களுக்கு மட்டும் என்ன நல்லதா செஞ்சிருக்காங்க? எங்க அப்பாவும் எங்க அண்ணனை பார்த்ததுல எங்க அம்மா செத்து போனாங்க. என் கல்யாணம் நின்னு போச்சது, என் தங்கச்சி படிப்பு நின்னு போச்சது. அந்த துரோகிகளுக்காக எந்த பாவமும் செய்யாத எங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்கீங்க. சரி, அந்த துரோகின்னு சொல்றீங்களே, அந்த துரோகிகள் ஒருவேளை உங்ககிட்ட அடிச்ச பணம் பாசு எல்லாத்தையும் கொண்டு எங்களை வாழ வச்சுட்டு போயிருந்தா கூட அவங்க கொடுத்த காசு விட வாழ்ந்தீங்கன்னு எங்களை நீங்க பழி வாங்கலாம். உங்ககிட்ட இருந்து புடுங்கிட்டு போனவங்க ஒரேடியா போனாங்க. எங்களை அனாதையாக்கிட்டு போனாங்க, எங்களை நடுத்தூர நிப்பாட்டிட்டு போனாங்க, எங்களை அசிங்கப்படுத்திட்டு போனாங்க. மறுநாள் எனக்கு கல்யாணம் நடக்க வேண்டியது, என் கல்யாணமே நாசமா போச்சுது. 28 வயசு வரைக்கும் முதிய கன்னியா இருந்தேன். உங்களுக்கு துரோகம் செஞ்ச மாதிரி எனக்கும் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களும் துரோகம் பண்ணாங்க, இப்ப அவங்கள பழி வாங்குறேன்னு அவங்கள திரும்ப எங்களை பழி வாங்குறீங்க. எங்களை பார்த்தவங்களுக்கு பாவமா கூட வேண்டாம், ஒரு மனுஷன்னு கூட நினைக்கல. அது எப்படி ஞானமுத்து பிள்ளையா இருந்துட்டா அவருத்தான் என் உடம்புல ஒண்ணா அவர் புத்தி எனக்கு வந்துருமா? புத்திங்கிறது நம்ம வாழ்ற சூழலை பொறுத்து மாறும். நான் வாழ்ந்தது ஒரு ஆசிரமத்துல, அப்புறம் அப்பா அண்ணன் போனதுக்கு அப்புறம் அனாதையா வாழ்ந்தோம். பாசத்துக்காக ஏங்கணும், சித்தியோட அரவணைப்புல வாழ்ந்தோம். நாங்க என்ன கெட்ட எண்ணத்தோட இருந்திருப்போம் நினைக்கிறீங்க? யாராவது எங்க கிட்ட பாசம் காட்டிட மாட்டாங்களா ஏங்கணும். அப்படி இருக்கும்போது எங்க அப்பாவோட புத்தி எங்களுக்கு எப்படி வரும்? யாராவது ஒரு துளி பாசம் காட்டிட மாட்டாங்களான்னு எங்க ஏக்கம் இருந்திருக்கும். அப்ப எப்படி முடிவு பண்ணினே எங்க அப்பா புத்தி தான் எனக்கு இருக்குன்னு. நீங்க சொன்ன மாதிரி எங்க அப்பா எங்க கூட இருந்தா கூட அவரை பார்த்து 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 ஒருவேளை அந்த புத்தியை நாங்க படிச்சிருந்திருக்கலாம். அவர் என்ன பண்ணிட்டு போனான்னு கூட எங்களுக்கு தெரியாது. அதுவே நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். நான் எங்க அப்பா செத்து போயிட்டான்னு நினைச்சேன், என் அண்ணன் ட்ரெயின்ல வந்து செத்து போயிட்டான்னு நினைச்சேன். அவங்க உசுரோட இருக்கதே நீங்க சொல்லிதானே தெரியும். அதுக்கு எங்களை இப்படி பழி வாங்கிட்டு இருக்கீங்க. அங்க சவரணினா என் தங்கச்சி பைத்தியக்காரி பைத்தியக்காரி பைத்தியக்காரமா உங்க தம்பி விரும்பிக்கிட்டு இருக்கா. உங்க வீட்டுல ரெண்டு பேர் தான் நல்ல மனுஷங்க. கிங்ஸனும் சாம் மட்டும் தான் மனுஷங்க, மத்த யாருமே எங்க மனுஷங்களே இல்ல. கிங்ஸன் என்ன ஒரு நாள் ஒரு பார்வை பார்த்ததும் கிடையாது. சாமும் அதே மாதிரி அண்ணன் பொண்டாட்டிங்கிற மதிப்பு கொடுக்கறத வேற எதையும் பண்ணினது கிடையாது. மத்த எல்லாமே உங்களே மாதிரி. எப்ப நான் சொல்றேன், இனிமே நீங்களே நான் சொல்லி என்ன தொட முடியாது. அதுக்காக என் பிள்ளைய நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். அவ சொக்க தங்கம் பொம்மிமா பொண்ணு. இது வரைக்கும் அம்மாங்க சொல்லுக்கு மறு சொல்ல அவ சொன்னதே இல்லை. ஏன்னா அவ பொம்மிமா பொண்ணு. இப்ப சொல்றேன், இனிமேலே என் அனுமதி இல்லாம என்னை பார்க்க கூட செய்யக்கூடாது. புருஷன் தானே தோல்ல வந்து சஞ்சா அசிங்கமா படுத்துறீங்க. எங்களுக்கும் தன்மானம் இருக்குது. இங்க பாருங்க, நாங்க தன்மானம் பார்க்க ஆரம்பிச்சா நீங்க தொலை தொங்க போட்டுட்டு அலையணும். சத்தியமா சொல்றேன், இனி உன் நலல கூட நான் பார்க்க மாட்டேன். என்னடி பேசிக்கிட்டு இருக்க? போதும், புருஷன் தானே நமக்கு சொந்தமானவர் தானே தோல்ல வந்து சஞ்ச நாய் விரட்ட மாதிரி விரட்டிட்டு போத்தி விடாதடி. இதே நான் பண்ணியிருந்தா சொல்லுங்க, இதே நான் பண்ணியிருந்தா சித்தூர போங்கன்னு நான் சொல்லியிருந்தா, என்ன தொடாதீங்கன்னு நான் சொல்லியிருந்தா, உங்க தோல்ல வந்து சாஞ்சதே புருஷனா பொண்டாட்டி தோல்ல சாஞ்சா ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு தொட்டு அப்படி சமாதானம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதனாலதான் தொட்டேன். எப்பேற்பட்ட புருஷ மன்னர் சண்டையா இருந்தாலும் சின்ன தொடுதல்ல சில சமாதானங்கள் உருவாகும். அதுக்காக தான் தொட்டேன். ஏதோ உங்களை சமாதானப்படுத்தணும் தான் உங்களை நான் தொட்டேன். ஏன்னா புருஷ மன்னாட்டி தொடுதல்ல அவ்வளவு வல்லமா இருக்குது. ஒரு அரவணைப்புல இருக்க கோவமெல்லாம் பஞ்சா பறந்துடும். மன்னிப்பாரு நினைச்சேன். நீங்க நினைச்சீங்களே இச்சைக்காக உங்களை நான் தொடல, பாசத்துக்காக ஏங்கி தொட்டேன். ஒரு அரவணைப்புக்காக தொட்டேன். என்ன அப்படியாவது அரவணைக்க மாட்டீங்களா? இந்த ஒரு வாரம் நான் பட்ட சித்திரவதைய உங்க தோல்ல சாஞ்சி அந்த வேதனையை தீர்த்துக்கிட மாட்டேன். நானு சாஞ்சேன். போன்னு சொல்லி நாய் அடிச்சு தடுத்துற மாதிரி தடுத்துட்டீங்கல்ல. நீங்களே நினைச்சாலும் இனி என்னால கூட பார்க்க முடியாது. நில்லு. தப்புதாண்டி, நில்லு. நல்லா செம்புலிங்க பேரணும். ஒரு பொண்ணுகிட்ட நான் இப்படி நடந்துக்கிட்டேன். ஆமா, அவளுக்குதான் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்? நான் ஏன் கீழ்த்தரமா நடந்துக்கிட்டேன்? அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல. நான் ஏன் இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிட்டேன்? நான் உண்மையில செம்புலிங்க பேரணும். ஏய் நில்லுங்க. ஏய் சாரி, நில்லு. இல்ல சொன்னா கேளுங்களே. நீங்க பார்க்க கூடாதுல. செம்மலிங்க திருப்பது தானே, போங்கள பார்க்க கூடாது. அம்மா என்னால முடியாதுமா. அவளை பார்க்காம என்னால இருக்க முடியாதுமா. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. அவளை பார்க்காம என்னால இருக்க முடியாது. ப்ளீஸ் மாமா, ஒரு வாரமா நின்று பார்த்துட்டு போயிருந்தம்மா. ப்ளீஸ்மா. இல்ல அதுக்கு செம்மலிங்க சம்மதிக்க மாட்டாரு. சொன்னா கேளுங்க. அவர் தீர்ப்பு தீர்ப்புதான். நீங்க நினைச்சுக்கிட்டீங்க அவர் கவனிக்க மாட்டாருன்னு. அவருக்கு எல்லாம் தெரியும். சொன்னா கேளுங்க. வீட்டுல வேற மாதிரி பிரச்சனை ஆயிரும். சொன்னா கேளுங்களே. சொன்னா கேட்கல மாட்டீங்களா? அவளை பார்க்க முடியும். எங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். நீ பார்த்தா அவளுக்கு ஏதாவது ஆயிரும். சொன்னா கேளு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போகல. அம்மா ப்ளீஸ்மா, எங்களை பார்க்க விடுங்க. நாங்க வேணா கிங்ஸ் என்கிட்ட கேட்கிறோம். வழி விடுங்க. இங்க பாரு, பார்க்க முடியாதுன்னா முடியாது. வெளில போங்க. இன்னும் 3 வாரம் இருக்குது. போங்க. அது வரைக்கும் அவளை பார்க்காம இருக்க முடியாதுமா. ஏற்கனவே அவளை பார்க்காம நாங்க சாப்பிட கூட செய்யல. கவி மாமாவும் சாரன் மாமா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒன்னும் பண்ண முடியாது. பார்க்க முடியாது. அழுதாங்கன்னு நினைக்கிறேன். எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை பண்ண முடியும். ஒன்னும் பண்ண முடியாது. நீங்களே எப்படி பேசுனா? நாம என்ன காரியத்தை பண்றோமோ அதுதான் நமக்கு நடக்கும். நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டதுதான் நடக்கும். அன்னைக்கு அவனுக்கு அமைதியில இருந்திருந்தா இன்னைக்கு வீட்டுல இருந்திருப்பானுங்க. தேவையில்லாத வேலைகளை பார்த்தானுங்கல்ல. கெட்ட விஷயத்துக்கு நான் என்னைக்குமே இறக்கப்பட மாட்டேன். சொத்தம் கட்டாம இரு. அவங்க அழுறத பார்க்க முடியல. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும். தப்பு செஞ்சவன் தண்டனை அனுப்பிச்சுதான் ஆகணும். கடவுளோட விதி மாத்த முடியாது. கடவுளே மன்னிப்பாருங்க. தெரியாம செய்யற தப்புக்கு மட்டும்தான் மன்னிப்பு. இது பண்ணுனா ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படும் தெரிஞ்சு இந்த வேலையை பார்த்தானுங்கல்ல. இங்க பாரு, ஒரு பொண்ணை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டோம், நம்ம தோத்து போயிட்டோம்னு அர்த்தம். உங்களுக்கு தான் அபி அம்மாவை பிடிக்காது. பிடிக்காதுதான். ஆனா நான் எந்த பொண்ணையும் பழி வாங்கணும்னு நினைக்க மாட்டேன். ஒருத்தங்களை பிடிக்காதுங்கிறது வேற, அவங்கள பழி வாங்குறதுங்கிறது வேற. எனக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் அப்பா கெட்டவர், அதனால எனக்கு பிடிக்காது. உங்க அம்மா வளர்ப்பம்மா, அவங்கள கூட எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் அவங்கள பழி வாங்கிட்டாருன்னா ஏன்னா அவங்க ஒண்ணு அடிச்சாங்க, அதனால எனக்கு பிடிக்காது. எங்க அக்கா அது வேற. அது வேறனா? அவங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லை. ஐயா, அது எங்க அக்கா தப்புன்னு உணர்ந்துட்டா. ஒரு திருப்பு நமக்கு நம்பிக்கை போயிடுச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் அவங்க என்னதான் ஒரு காரியம் பண்ணாலும் நமக்கு ஏதோ ஒரு வழியில சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்கும். எனக்கு யாருக்கிட்டையும் பொய்யா பேசுறதுக்கோ பழகுறதுக்கோ எனக்கு பிடிக்காது. உங்க அக்கா மேல எனக்கு முன்னாடி இருந்தது ஒரு மரியாதை, பாசம், தாய் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம். எப்போ அவங்களுக்கு என் மேல நம்பிக்கை போச்சுதோ அப்ப எனக்கு அவங்க மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சுட்டு, அவங்க என்ன சந்தேகமா தான் பாக்குறாங்கிற எண்ணம் எனக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டு, இனி ஒரு காலமும் அவங்க என்ன நம்ப மாட்டாங்கிற எண்ணம் எனக்குள்ள பதிவாய் போச்சுது. என்னங்க, அது ஏதோ எதிர்த்து நடந்த சம்பவங்க. ஒரு சில வினாடி சம்பவங்கள் போதும் ஒருத்தங்க மேல நம்பிக்கை விதைக்கிறதுக்கோ அவ நம்பிக்கையை விதைக்கிறதுக்கோ. இங்க பாரு, ஒருத்தங்க நம்ம மேல நம்பிக்கை விதைக்கிறதுக்கு அதிக நாட்கள் ஆகும். ஆனா ஒருத்தங்க மேல அவ நம்பிக்கைக்கு ஒரு நிமிஷம், ஒரு நொடி செயல் போதும், அவங்க மேல இந்த நம்பிக்கை நமக்கு போயிடும். அப்படிதான் உங்க அக்கா ரொம்ப நம்பினேன். அவங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கையும் நான் அவங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையும் எடுத்து விட்டுட்டாங்க. நம்ம இப்படி ஒவ்வொருத்தரையா வெறுத்தா? இங்க பாரு, நான் இப்பவும் சொல்றேன், என்னை சுத்தி 1000 பேர் இருக்கணும் எனக்கு அவசியமே இல்லை. என்ன முழுசா நம்புற ஒருத்தர் இருந்தா போதும். அது யானை பழத்துக்கு சமமானது. 1000 பேர் என் கூட இருக்கிறதுக்கு சமமானது. போலியான உறவுகள் 1000 இருக்கிறத விட நம்ம மேல நம்பிக்கை இருக்கிற ஒரு உறவு போதும். நாம சந்தோஷமா வாழ்றதுக்கு 1000 உறவு தேவையில்லை. நம்மள முழுசா நம்புற ஒரு உறவு போதும். ஒருவேளை நான் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது செஞ்சுட்டா?
பிடிக்காத மாதிரி யார் வேணாலும் பண்ண முடியும். உனக்கு பிடிச்ச மாதிரியே நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நீ வேற நான் வேற. அதனால பிடிக்காத செஞ்சுட்டா கோபம் வரும்லாம் கணக்குல எடுக்கக்கூடாது. அது அந்த நேரத்துல வரக்கூடிய சின்ன சின்ன கோபங்களே. நம்பிக்கைங்கிறது வேறடி. நம்மளை நம்பாம ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறது. இப்போ அபியன் எடுத்துக்க, அண்ணனை நம்பவே இல்லை. அவர் கைவிட்டுவாருன்னு அப்படியே நம்பியிருக்காங்க. அதுதான் அவன் நம்பிக்கை. அவங்க தெளிவா முடிவெடுத்துருக்கலாம். கைவிட்ட அண்ணன் நம்மளால வாழவா முடியாது, அவர் முன்னாடி வாழ்ந்து காட்டலாம்னு நினைச்சிருக்கலாம். அப்படி அபியன் அவரை விட்டு போனா அண்ணனுக்கு தான் நஷ்டம், அவங்களுக்கு இல்ல. நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க, முழுசா யாரையும் நம்பி இந்த மண்ணில் வாழாத. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? நீ இந்த மண்ணில் யாரையுமே நம்பி வாழ்ந்துட கூடாதுன்னா உனக்கு செய்ய வேண்டியதை நான் ஒவ்வொன்றா செஞ்சு வச்சுட்டு இருக்கேன். மனுஷன் தான் எப்படி வேணாலும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாத்தையும் ஏத்துக்கிற மனப்பக்குவத்துல நம்ம தயாரா இருக்கணும். ஐயோ இதை என்னால ஏத்துக்க முடியாது, இதை நான் தாங்கிக்கிட மாட்டேங்கிற மனப்போக்கம் நமக்கு இருக்கக்கூடாது. எது நடந்தாலும் தாங்கிக்கிற மனப்போக்கம் நமக்கு வேணும். நான் உன்னை உசுறு குசுரா நேசிக்கிறேன், காதலிக்கிறேன். நான் செத்தாலும் நீ இந்த மண்ணில் சுதந்திரமா சந்தோஷமா யார்கிட்டையும் கையேந்தாம நீ சுதந்திரமா இண்டிபெண்டா வாழறதுக்கு நான் என்ன செய்யணுமோ, ஒரு கணவனா என்னால என்ன செய்ய முடியுமோ, ஒரு காதலனா என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுதான் நான் உன் மேல வச்சிருக்க காதலே. நான் இல்லட்டாலும் நீ வாழணும். அதுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை தான் நான் பண்ண முடியும். ஆனா அந்த கடவுள் கடைசி வரைக்கும் உன் கூட என்ன துணையா வைப்பாருன்னா எனக்கு தெரியாது. நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிற மனப்பக்கத்துல நான் இருக்கணும். உன் கூட நான் கடைசி வரைக்கும் வாழ்வேனான்னு நிச்சயமா சொல்ல முடியாது. நான் உனக்கு வாக்கு கொடுக்க முடியாது. அது கடவுள் கையில இருக்குது. ஆனா அதே கடவுள் எனக்கு ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்துட்டாரு. நான் இந்த மண்ணை விட்டு போக மாட்டேன். என் உசுறு உனக்கு என்ன பண்ணி வைக்கணுமோ, நீ என் பிள்ளையும் சந்தோஷமா வாழறதுக்கு இந்த மண்ணில் என்னென்ன பண்ணி வைக்கணுமோ அத்தனையும் பண்ணி வைக்கணும். அதை நான் பண்ணி வைப்பேன். அம்மா விடுங்க, நான் இசையை பார்க்கணும். அவங்க பார்க்காம போக மாட்டாங்க போலுக்க. பார்க்கறதுக்கு நானும் சம்மதிக்க மாட்டேன். நீ எதையும் மண்டையில ஏத்திக்காத, விடு. அதான் சொல்றேன், உப்பு தினவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். எனக்கு பிடிக்காத எதையும் செஞ்சிடாத. கிங்ஸ் என்ன அவங்க கூப்பிடுறாங்க. கூப்பிடட்டும், எனக்கும் கேட்கதான் செய்யுது. நீங்க அவங்க மேல ரொம்ப பாசமா இருப்பீங்கல்ல. பாசம் கண்ணை மறைக்க கூடாது. தப்பு செஞ்சா தண்டிக்கணும். தண்டிக்கிற புள்ளதான் நல்ல வழியில நடக்கும். இப்போ இவங்களை இந்த மாதிரி பண்ணதா நாளைக்கு யாரும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டானுங்க. நம்ம என்ன பண்றோமோ அது நமக்கு வெளியா வந்து முடிஞ்சோம்னு பயப்படுவானுங்க. சரி வந்து பார்த்துட்டு போன விட்டோம், நாளைக்கு இதை விட பெருசா வந்து பண்ணிட்டு நிப்பானுங்க. என்னால முடியலப்பா. இசை இசை ஐயோ என்னால கேட்க முடியல. சில நேரம் மனசு கல்லாதான் இருக்கணும், இருந்தா தான் முடியும். சரி தூங்கு. தூங்கணுமா? எப்படி தூங்க? தூங்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த உண்மையில உனக்கு வேற ஏதாவது ஆயிரும். தூங்கு. முடியல. முடியணும், புரியுதா? நீ சொல்றீங்க பேச்சுக்கிட்ட மாந்தாத. நீ எப்பவுமே நடுநிலையில தான் இருக்கணும். இறக்கும் பந்தம் பாசம் சொந்தத்துக்கு நீ இடம் கொடுத்த நீ நேர்மையா இருக்க முடியாது. என்னைக்கு நடுநிலையா இருந்து பாரு, அப்போ எந்த பக்கம் நியாயம் இருக்கு எந்த பக்கம் அநியாயம் இருக்குன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியும். பாசம் பக்கம் மட்டும் போன எந்த பக்கம் பலி இருக்கு எந்த பக்கம் பாவம் இருக்குன்னு உனக்கு தெரியாமலே போயிடும். பாசம் கண்ண பின்னாலே நம்ம கண்ணை மறைக்க கூடாது. பாசம் எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும். அதுக்காக நீதி நேர்மணி வேண்டாம். உங்களை மாதிரி என்னால இருக்க முடியல. இருக்கணும், புரியுதா? இருக்கணும். நான் உனக்கு அதுதான் சொல்லி கொடுப்பேன். அப்படித்தான் நீ இருக்கணும். இந்த விஷயத்தை என் பேச்ச கேளு. இசை சரி சரி கோவப்படாதீங்க. அவங்க பெர்மிஷன் தானே கேட்டுட்டு இருக்காங்க. இவனுங்கள எங்க வேண்டாங்க, கோவப்படாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ங்க, எங்க ப்ளீஸ்ங்க. விடு, என்ன விட்டு கோத்த கலப்பிடாத. கொஞ்சம் நவளு, நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், நீங்க எதுவும் பார்க்க வேண்டாம். நீங்க போன கோத்துல பெல்ட்ட கழட்டி அடிச்சிருவீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். விடு, அடிக்க மாட்டேன். விடு. வேண்டாம், எனக்கு தூக்கம் வருது. எனக்கு உங்க தோல்ல சாஞ்சு தூங்கணும் போல இருக்குது. நான் தூங்கணும். விடுன்னு சொன்னேன். சொன்னா கேளு, கோத்த கலப்பிடாத. ப்ளீஸ்ங்க. இசை கோத்த கலப்பாதன்னு சொன்னேன். இசை அண்ணே. சில போயிட்டாங்களே, இப்ப என்ன பண்ண? நான் இப்ப அங்க போனா சத்தியமா இவங்க பேர் என்கிட்ட பேச மாட்டாங்க. அம்மா அப்பா எங்க போனாரே? அக்கா, கிங்ஸி வெளியில கோமா நிக்காருடி. உன்னை பார்த்துட்டு போகும்போது தற்செயலா கவினையும் சாரனையும் பார்த்தேன். விஷயத்தை கேட்டானுங்க, நான் உடனே அவசரப்பட்டு சொல்லிட்டேன். அங்கேருந்து அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தானுங்க. இங்க வந்து நின்றுருக்கானுங்க. அதான் பின்னாடியே ஓடி வந்தேன். அவனுக்கு உன்னை பார்க்காம போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு நிக்கானுங்க. இப்ப கிங்ஸி வேற கோமா வெளியில போயிருக்காரு. என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குதுக்கா. ஆனா அவனுக்கு பார்க்கறதுக்கும் பாவமா இருக்கு. ஆனா கிங்ஸன் சத்தியமா சம்மதிக்க மாட்டாரு. அவர் இன்னும் ஓ மேலேயே கோமா தான் இருக்காரு. தெரியும், என்கிட்ட அதுக்கப்புறம் பேசவே இல்லை. என்னக்கா, எல்லாம் என் நேரம்டி. யாரை என் கடவுளா பார்த்தனோ அவங்களையே கோபப்படுத்தி பார்த்துட்டேன். என்ன பண்ணனே தெரியலடி. அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா, இசைய பார்த்துட்டு போயதுண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஏன்னா அவளுக்கு ஒண்ணு இல்ல போ, நல்லதானே இருக்கா. பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குண்ணா. அவளை பார்க்க மக்களுக்கு பிடிக்கணும். இவ்வளவு பாசமாடா நீ வச்சிருக்க. அடே சாரா,
உனக்குள்ள இவ்வளவு பாசம் வரும்னு சத்தியமா நான் நினைக்கலடா. முரட்டு பைய கல்லஞ்சக்கார பையன் நினைச்ச பையன் உள்ள என்ன பாசமா இருந்திருக்கான். சொன்னா கேளு போ. 20 நாள் தானே இருக்கு, போங்க. முடியல, பைத்தியம் முடிக்கணும். காலையில அவளை தூக்கி வச்சு கொஞ்சம் வீடியோக்கு கூட எங்களால பொறுக்க முடியாது. அவளை கூடையே கூட்டிட்டு சுத்துவோம். எங்களுக்கு பிடிச்சி சாப்பிட்டதை விட இப்போ அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நாங்க சாப்பிட்டோம். காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எங்க கூட இருப்பா. எங்க கைய பிடிச்சுக்கிட்டே சுத்துவா. ஏதோ இப்ப கையே இல்லாம சுத்தின மாதிரி இருக்குன்னு நான் சந்தோஷமா எப்போ இருந்தேன்னு நான் யோசிச்சு பார்க்கும் போதுதானே எனக்கு புரிஞ்சுது. அவ என் கூட இருக்கும் போதுதான் நான் உண்மையான சந்தோஷத்தையும் நானும் ஒரு குழந்தை தாங்கதையும் அப்பதானே உழந்தைங்கதை புரிஞ்சுக்கிட்டேன்னு. நானும் ஒரு சின்ன பையன் தாங்கத அவ கூட இருக்கும் போதானே நான் உழந்தேன். விளையாடும் போது மனசு விட்டு சிரிச்சிருக்கேன்னு. எனக்குள்ள இந்த கோபம், ஆத்திரம், வன்மம் எல்லாத்தையும் எடுத்தா. ஆனா என்னமோ தெரியல, அண்ணன் விஷயத்துல மட்டும் என்னால அதை ஏத்துக்க முடியல. ஏன்னா அதுல இசை சம்பந்தப்பட்டாலே அதனாலதான். மற்றபடி இப்பெல்லாம் எங்களுக்கு வெளி மனுஷன மேல யார் மேலேயும் வன்மமே கிடையாதுன்னு, கோபம் கிடையாது. மாறா எங்களுக்கு இறக்கமும் பாசமும் தான் வருது. அந்த அபியப்பா நமக்கு துரோகம் பண்ணிருக்கான்னு, இசைக்கு துரோகம் பண்ணிருக்கோம். அதனாலதானே அவ்வளவு ஆத்திரம், கோபம். ஏன்னா எங்களுக்கு இசை உசுருன்னு சொன்னதை விட அதுக்கும் மேல. சத்தியமா இவங்க இசை விட்டு போக மாட்டானுங்க. செம்பலிங்க ஐயா வாக்கு கொடுத்தது மாதிரில கண்ணாடி போட்டவன் உத்தமனா இருப்பான், இசைக்கு பக்கபலமா இருப்பான். இசை மேல இவ்வளவு பைத்தியமா இருந்திருக்கானுங்க. அண்ணன் காலையிலே அவளை கையில புடிச்சுக்கிட்டு கூட்டிட்டு தெருவா சுத்திட்டு வருவோன்னு. தெருவைகளை பத்தி சிரிச்சாலும் எங்களுக்கு பெருசா தெரியாது. அவ எங்க கைய புடிச்சு நடக்கா, அவ்வளவுதான். நம்ம ஊர்களுக்கெல்லாம் சொல்லுவாங்கண்ணே, 3 ஒரே ரத்தம், ஒண்ணு போல போது பாரு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. அதை கேட்கும் போது வரும் பாருங்கன்னு ஒரு கௌரவம் வரும்னு எங்களுக்கு. அந்த கருவம் மிகப்பெரிய சொத்து மாதிரி தோணுன்னு, ஒரு கெத்தா இருக்கும்னு. அதுலயே சில பேர் சொல்லுவாங்க, அவ எங்களே மாதிரி எல்லாம் பண்ணுறான்னு, நாங்களும் எங்களை அறியாம அவளே மாதிரி பண்ணுவோம் சொல்லுவாங்கண்ணே. உரைப்பு சொல்லுன்னு செம்மலிங்க என் வாரிசுன்னு நிரூபிச்சுட்டுங்க 3 அப்படின்னு. அப்படி ஒன்ன சுத்திட்டு அலைஞ்சோன்னு. இப்போ அவளை இல்லாம எங்களால முடியலன்னு, தெருவுக்குள்ள போக முடியலன்னு. இப்போ அந்த தெரிச்சதுங்க முன்னாடி எங்களால நடந்து போக முடியலன்னு. ஏதோ தலை இல்லாத முன்ன போன மாதிரி போயிட்டு வரும்னு. பெத்தாதான் பிள்ளையா என்ன, அவ எங்க புள்ள தானே. செம்பலிங்க வாக்கு அப்படி தானே, அவ எங்களுக்கு புள்ள தானே. என்ன பிளீஸ்ண்ணே, யாரக்கம் கட்டுங்கன்னு, நீங்க புள்ளைய பார்த்துட்டு போறேன்னு பிளீஸ்ண்ணே. அட பாவிகளா, டேய் இவனும் ஜானுக்கு மேல வருவானோ போலுக்க. இசைக்கு பரவாயில்லையா? உள்ள போய் பாருமா. சரிங்க சார். நாங்க பார்க்க கூடாது, இவ பாக்கலாமோ? இவ ஞான பத்து பொண்ணு. அட ஏர்ம மாட்டு பயில்வலா, நாங்களே பார்க்க முடியாம இருக்கோம் எங்க பிள்ளைய. அந்த ஞான பத்து பொண்ணு பாக்கணுமா? நீ உள்ள போமா. ரொம்ப ஓட வச்சுன. உனக்கு செம்பலிங்க என்ன வாக்கு கொடுத்தாரு, அந்த பொண்ணுக்கு எந்த வாக்கும் கொடுக்கலையே. அவ நம்ம குடும்பமே இல்ல. போட்டோம், நீ உள்ள போமா. அண்ணா நாங்க பாக்கணும்டா. நீ உள்ள போமா. அவ போக கூடாது, எங்க இசைய பார்க்க கூடாது. அவ பார்க்க கூடாது, ஞானமுத்து பொண்ணு பார்க்க கூடாது. இங்க ஒரு விளக்கு மாறு கடந்ததா எங்க? ஏமா அவனு சொல்ல நின்னுட்டு இருக்க, நீ உள்ள போமா. பாக்காத போடி. வளர்ந்துட்டானுங்க, ஆளு வளர்ந்துட்ட லட்சணத்தை பாரு. ஏமா அவன கரெக்டான சுண்டைக்க பையல, சின்ன பையல நிரூபிச்சுட்டானுங்க பத்தி சின்ன பையல நீ பேச பாத்துக்கறமா. நீ உள்ள போய் பாத்துக்க போ. அவனுங்க மீச வச்ச குழந்தை, மனசுல இன்னும் குழந்தையா தான் இருக்கானுங்க. அவனுக்கு இன்னும் மாறல. குழந்தை திட்டதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது. நீ உள்ள போமா. சரிங்க. போ. நாங்க குழந்தையா? ஆமால, உண்மையிலே நீங்க குழந்தைதாமல. நான் கூட மீசி கசிமா இருந்தனே, முரட்டு பையலா இருந்தனே, பெரிய ஆம்பளை ஆயிட்டாருன்னு நினைச்சேன் பாத்துக்க. இல்ல, உங்க புத்திய பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது. பக்கத்து வீட்ல அடிச்சு நான் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு அடம் பிடிக்கும் பாரு, அதேதான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சார நீங்க அடிக்கடி இந்த பக்கத்து ஒரு பையன் இருக்கான் பாரு, நம்ம சாலமா பையன், அந்த பையன் வீட்டுக்கு வந்தா நீ இப்படி தான் பண்ணுவேன். அவன் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, அவன் வந்தா நான் வீட்டை விட்டு வெளில போயிடுவேன். அப்படியே தான்டா இருக்குன்னா. ஏமா இவனை பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீ உள்ள போமா. அப்படிங்க யாரையும் அவசியமா பார்க்கணும் ஒன்னும் அவசியம் இல்ல. வாடி வீட்டுக்கு போலாம். அபி என்ன பேசிட்டு இருக்க? நீ உள்ள போமா. இங்க யாரையும் நம்ம பார்க்க வேண்டாம். இங்க இருக்கவங்களுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்க வீட்டு பிள்ளைய அவங்க பாத்துக்கிடுவாங்க, நீ வா. இவளுக்கு உண்மையிலேயே அறிவு இருக்குமா இல்லையா? ஆத்திரத்துல என்ன பேசணும் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா. அபி நீ அடிக்கடி முட்டாள்தனமான முடிவு எடுக்க. பொம்பளை பிள்ளைங்க இப்படி எடுத்தோ கவுத்தோன்னு பேசக்கூடாது. ஆம்பளை அறிவு இல்லாம அவன் பேசிக்கிட்டு இருக்கானா? நீயுமா? தேவையில்ல, வாடி. இங்க இருக்க யாரும் நமக்கு தேவையில்ல. அபி ஆத்திரத்துல அறிவை இழக்காத. நல்ல உறவுகளை சம்பாத்தியம் பண்ணது கஷ்டம். குடும்பம்னா சண்டை சச்சரவு வரதான் செய்யும், மனஸ்தாபம் வரதான் செய்யும். அதுக்காக வார்த்தை கொட்டாதான் அள்ள முடியாது. மகிமா நீ வா. இங்க யாரையும் பார்க்கணும் அவசியம் இல்ல. அவங்க பிள்ளை அவங்க பாத்துக்கிடுவாங்க. இங்க பாரு, அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம அண்ணன் அப்பா அவங்களுக்கு எதிரி.
அவங்க பெத்த பிள்ளை நாம. இவங்க இப்ப இல்ல எப்பவுமே நம்மள மனசார ஏத்துக்கவே மாட்டாங்க. பார்த்து விடாதீங்க. மன்னிக்கணும். இதுக்கு மேல எங்களுக்கு இந்த குடும்பம் வேண்டாம். வார்த்தை விட்டீங்கன்னா மன்னிப்பு கிடைக்காம போயிடும். பொண்ணுக்கு தேவை பொறுமை. பொறுமையை இழந்துடக்கூடாது. போதும். உங்க மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்குது. இதுக்கு மேல இந்த வீட்டுல பொறுமையா என்னால போராட முடியாது. 3 தலைமுறையா பிரச்சனையை மட்டும் சந்திக்கிற எங்களுக்கே பொறுமை இருக்கும் போது, யாரு என்னன்னு தெரியாம தத்தரிச்சிட்டு இருக்கும் போது, அதுலயே உங்க அப்பாவும் ஒரு காரணம்னு தெரியும் போது நாங்க பொறுமையா இருக்கல? பொறுமையா தானே இருக்கோம். இல்ல, தன்மானத்தை இழந்து அப்படி ஒரு பொறுமையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்க தன்மானம் போற அளவுக்கு இங்க யாரும் உங்களை சீண்டி பார்க்கல. இது ஒண்ணு தன்மான பிரச்சனை இல்ல. இது வெறும் மனஸ்தாபம் மட்டும்தான். தன்மானத்தை தீண்டி பாக்குறது என்ன தெரியுமா? நம்ம சுய மரியாதை சீண்டி பாக்குறது. அப்படி யாருமே உங்களை இப்படி நடத்தவே இல்ல. உங்க அண்ணன் நடத்தினாரு. அது புருஷன் மண்டாட்டி பிரச்சனை. அது ஒரு 4 செவத்துக்குள்ள வச்சுக்கோங்க. பொது வெளிக்கு கொண்டுட்டு வராதீங்க. யாருன்னு பத்தி இதுக்கு மேல எனக்கு ஒரு வார்த்தை பேசக்கூடாது. கிங்ஸன் யாருன்னு போக்க வேண்டியது இருக்கும். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அது அவனுக்கு உனக்குள்ள பிரச்சனை. நீ செவத்துக்குள்ள முடிச்சிட்டு வா. தேவையில்ல. நீங்களே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுக்க நானே போய்க்கிறேன். மகிமா வா. இதுக்கு மேல நமக்கு இந்த குடும்பம் வேண்டாம். மகிமா, நான் ஒன்னதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் புத்திய காட்டணும் சும்மா சொன்னாங்க. ஞானமுத்து பொண்ணு தானே நினைச்சுட்டா பாத்தீங்களா? டெய்லி வாய மூட போதே இல்லையா? அவங்க புருஷன் கூட சண்டை போட்டு வந்திருக்காங்க. நீ வாய் திறக்க கூடாது. சின்ன புத்திய செருப்பால் அடிச்சாலும் போகாது. ஆமா, எங்க அப்பா கெட்டவர், அதனால நானும் கெட்டவர் தான். அப்ப நீ இருக்குமெல்லாம் பாத்துட்டு இருந்திய வேலை ஒரு பொண்ணு கூட விடாம, அப்போ உங்க அப்பா அப்படிப்பட்டவரா? ஆற போத்துட்டு என்ன சொன்ன? மகிமா, அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடி அருகதை இருக்குது? அவரை பத்தி, அவர் குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசுன தொலைச்சு போடி. போனா மூடிக்கிட்டு போ. என்னால வர முடியாதுடி. என்னால வர முடியாது. ஏண்டி? என்னால வர முடியாதுடி. நான் இங்க பாதுகாப்பா இருந்த மாதிரி வேற எங்கேயுமே நான் பாதுகாப்பா இருக்கல. அவரை பொறுக்கின்னு சொன்னியே, அந்த பொறுக்கி வீட்டுல ரெண்டு பல நாளா இருந்துகிட்டு இருக்கேன். ஒருத்தங்க மூச்சு காத்து கூட என் மேல படல. அதே அப்பாங்க பேர்ல ஒருத்த நம்ம வீட்டுக்கு வந்தானே, மாமாங்க பேர்ல ஒருத்த வந்தானே, இப்படி ஆளுக்கெல்லாம் பேர் சொல்லி வந்துட்டு நம்ம கிட்ட எப்படி எல்லாம் நடந்துகிட்டானுங்க. ஒரு பொண்ணு தன்மானத்தோட வாழ வேண்டியதா இல்லங்களே. அதே நேரத்துல அவ கற்போடையும் வாழணும், பாதுகாப்பாவும் வாழணும். அந்த பாதுகாப்பு எனக்கு இங்க கிடைச்சிருக்குது. தன்மானத்தை ஒண்ணு யாரும் சீண்டல, கோபம் மட்டும் தான் படுறாங்க. உனக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்க்க தெரியல. நீ பாட்ட ஹாஸ்டல்ல தங்கி படிச்ச, நான் இங்க என்னென்ன பாட அனுப்பிச்சுன்னு உனக்கு தெரியுமா? மாமாங்க பேர்ல ஒருத்த வந்தா, சித்தப்பாங்க பேர்ல ஒருத்த வந்தா, வந்து என்னென்ன பண்ணனுன்னு உனக்கு தெரியுமா? என்ன மறுபடியும் அதே துன்பத்தை அன்னைக்கு சொல்றியா? அந்த நரக வாழ்க்கையில வாழ சொல்றியா? அதுக்கு இதுவே எனக்கு மேல. இந்த வீட்டு வேலையை பாக்குறேன், இந்த குடும்பத்தார்களோட ஒண்ணா இருக்க, நிம்மதி தூங்குறேன்டி. அசதியா இருந்தா நான் பாட்டுக்கு காலை விரிச்சு கூட தூங்கிட்டு இருப்பேன். எவ்வளவு என்ன தப்பா பார்த்ததில்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த பொறுக்கின்னு சொன்னிய, அப்படித்தான் ஒரு நாள் வேலை பார்த்துட்டு அசதியா தூங்கிட்டேன். எப்போ வட மேல வந்தது. இவன் பொறுக்கின்னு சொன்ன, அந்த பொறுக்கிறத பண்ணுனா ஒரு பெட்ஷீட்டை தூக்கி என் மேல போத்திட்டு போனான். பொறுக்கினே அவங்க என்னைக்கோ ஒரு நாள் செய்யற தப்ப வச்சு கணிக்காத. அவன் பொறுக்கிதானே, ஏன் நின்னு பாத்துக்கலாமே? அவங்க உடம்புல நல்ல ரத்தம் ஓடுது, அதனாலதான் அவன் அந்த தப்ப பண்ணல. அவனுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காதுதான். ஆனா என் மானத்தை தட்டி பறிக்கணும்னு நினைக்கல. ஆமா, அவங்க குடும்பத்து முன்னாடி என் மானத்தை வாங்குற மாதிரி எல்லாம் பண்ணணும். அந்த ரூமுக்குள்ள அவன் வரவே இல்ல. அவன் கையும் காலும் ஆடின ஆட்டத்தை நான் பார்த்தேன். அதுதான் அவங்க அப்பாவோட வளர்ப்பு. அவங்க அப்பா நீ இதை சொன்னியே, இப்ப புரியுதா? நம்ம அப்பா என்ன பண்ணாரோ அதுதான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. சில நேரம் தன்மானம் தேவைப்படும், சில நேரம் மானம் தேவைப்படும். இப்ப எனக்கு தன்மானத்தை விட என் மானம் பெருசா தெரியுது. இப்ப எனக்கு மானம் தாண்டி முக்கியம். என்னால வெளி உலகத்துல வாழ முடியல. நான் இங்கதான் இருப்பேன். முடிஞ்சா நீ இரு, இல்லைன்னா மூடிக்கிட்டு போடி. இந்த பொண்ணை பேசாம சாரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன? கிங்ஸ்லேன், அடுத்த முகத்திலே முடிக்கணும்.